வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் பல திரைப்படங்கள் வெளியாகின்றன. அப்படி வெளியாகும் எல்லா திரைப்படங்களுமே ரசிகர்கள் மனதில் இடம் பிடிப்பதில்லை. சில திரைப்படங்கள் மட்டுமே வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் வெற்றி பெறுகின்றன. அப்படியான படங்களின் வரிசையில் 2010ஆம் ஆண்டில் ரஜினிகாந்த் ஷங்கர் கூட்டணியில் உருவான எந்திரன் திரைப்படம் இந்திய அரங்கில் தமிழ் சினிமாவை தலைநிமிரச் செய்த திரைப்படம். எஸ். ராஜமௌலி, சுகுமார், அட்லி, பிரசாந்த் நீல் என நவீன இந்திய கமர்ஷியல் சினிமாவின் வண்ணத்தை மாற்றியவர்கள் பலர். வசூல் ரீதியாக இவர்களது படங்கள் இந்திய சினிமாவின் வர்த்தகத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி சென்றுள்ளன. ஆனால் அதற்கெல்லாம் ஆரம்ப புள்ளியை வைத்தவர் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர். ஜென்டில்மேன், காதலன், இந்தியன் என ஹாட்ரிக் வெற்றி படங்களை கொடுத்த பின்னர் ரஜினிகாந்தை சந்தித்து 3 கதைகளை கூறினார் இயக்குனர் ஷங்கர். அந்த 3 கதைகளில் எந்திரன் கதையும் ஒன்று. அன்றைய தேதியில் அந்த கதைக்கு அவர்கள் வைத்திருந்த பெயர் ரோபோ. எந்திரன் கதை ரஜினிக்கு பிடித்திருந்தாலும் கூட அன்றைய வணிக சூழ்நிலையில் அவரால் ரோபோ படத்தில் நடிக்க இயலவில்லை. அதன் பிறகு 90களின் இறுதியில் கமலஹாசனை வைத்து ரோபோ திரைப்படத்தை ஆரம்பித்தார் இயக்குனர் ஷங்கர். கமலஹாசனுக்கு ஜோடியாக அன்றைய பாலிவுட் சினிமாவின் அழகு பதுமையாக அறியப்பட்ட பிரீத்தி ஜிந்தா ஒப்பந்தம் செய்யப்பட்டார். இயக்குனர் ஷங்கரின் காட்சி பிரம்மாண்டத்திற்கு அன்றைய பட்ஜெட், தொழில்நுட்ப வசதிகள் மற்றும் இன்ன பிற விஷயங்களால் ஈடுகொடுக்க முடியவில்லை. அதனால் கமலஹாசனை வைத்து தொடங்கப்பட்ட ரோபோ திரைப்படம் பிறகு சில காரணங்களால் கைவிடப்பட்டது. ரோபோ கதையை கைவிட்ட ஷங்கர் பிறகு பாய்ஸ், அந்நியன் என அடுத்தடுத்த படங்களில் மும்முரம் காட்டத் தொடங்கிவிட்டார். அதன் பிறகு சிவாஜி படத்தில் ரஜினியும் ஷங்கரும் முதல் முறையாக இணைந்த போது இருவருக்குள்ளும் நல்ல புரிதல் உருவானது. ஆனாலும் கூட சிவாஜி வெற்றிக்கு பிறகு ஷாருக் கானை வைத்தே எந்திரன் கதையை மீண்டும் தூசி தட்டினார் இயக்குனர் ஷங்கர். இந்த முறை ஷாருக் கானுக்கு இருந்த வேறு சில ஒப்பந்தங்களால் அவரால் எந்திரன் படத்தில் நடிக்க முடியாமல் போனது. கமலஹாசன், ஷாருக் கான் என கிட்டத்தட்ட 10 வருடங்களாக திரை வடிவம் பெறாத எந்திரன் மீண்டும் ஷங்கர் ரஜினிகாந்த் கூட்டணியில் தொடங்கப்பட்டது. முதலில் ஷங்கர் தன்னை எந்திரன் படத்திற்காக அணுகிய போது வில்லன் கதாபாத்திரத்திற்காகவே கேட்கிறார் என நினைத்து விட்டார் ரஜினிகாந்த். ஆனால் கதையின் நாயகன் என்றவுடன் அவருக்கு பெரும் ஆச்சரியம் உண்டானது. தன்னால் இவ்வளவு பெரிய தொழில்நுட்ப சவால்கள் இருக்கும் திரைப்படத்தில் நடிக்க முடியுமா என்ற சந்தேகமும் ரஜினிக்கு வந்தது. ஆனாலும் ஷங்கரின் மேல் வைத்திருந்த அபார நம்பிக்கையால் எந்திரன் படத்தில் நடிக்க சம்மதித்தார் ரஜினிகாந்த். அத்தோடு படத்தின் 2ஆம் பாதியில் வருகின்ற வில்லன் சிட்டி கதாபாத்திரம் பற்றி தெரிந்து கொண்டதும் கூடுதல் ஆர்வம் செலுத்தத் தொடங்கினார் ரஜினிகாந்த். இயல்பாகவே ஹீரோ கதாபாத்திரங்களை விட வில்லன் கதாபாத்திரங்களில் நடிப்பதற்கு ஆர்வம் காட்டும் ரஜினிகாந்த் அதற்காக எந்திரன் படத்தில் எவ்வளவு சிரமங்கள் ஏற்பட்டாலும் அவற்றையெல்லாம் தாண்டி அதில் நடிப்பதற்கு தயாரானார். பொதுவாக ரஜினிகாந்தின் திரைப்படங்களுக்கென சில இலக்கணங்கள் உண்டு. ஹீரோவின் அறிமுகத்திற்கு முன்பு ஒரு நிகழ்வு, அதனையொட்டி ரஜினிகாந்தின் அறிமுகம், பிறகு படத்தின் முதல் பாடல் என தன்னுடைய ரசிகர்களுக்காக சில விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டே வந்தார் ரஜினி. ஆனால் எந்திரன் படத்தின் திரைக்கதை அப்படியான எந்த ஒரு இலக்கணத்திற்குள்ளும் அடங்காது. இன்னும் சொல்ல போனால் வசீகரன் கதாபாத்திரத்திற்கு பெரிய ஹீரோயிச காட்சிகளோ, அனல் பறக்கும் சண்டை காட்சிகளோ, மாஸ் வசனங்களோ இருக்காது. ஹியூமனாய்டு ரோபோவை இந்திய இராணுவ சேவைக்காக உருவாக்குகின்ற விஞ்ஞானி என்றாலும் கூட சில அடிப்படை விஷயங்களில் அசடான கதாபாத்திரமாகவே வசீகரன் பாத்திரத்தை உருவாக்கியிருந்தார் இயக்குனர் ஷங்கர். அதற்கு நேர்மாறாக குட் சிட்டி மற்றும் பேட் சிட்டி என 2 ரோபோ கதாபாத்திரங்களில் ரஜினிகாந்த் அட்டகாசமாக தன்னை பொருத்தி கொண்டார். தேர்வுக்கு படிக்கும் ஐஸ்வர்யா ராய்க்கு தொல்லை கொடுக்கின்ற ராகவ் மற்றும் சாய் தீனா கும்பலை சிட்டி ரோபோ கையாளும் விதம் ரகடையானது. ஆயுதங்கள் அனைத்தும் ரோபோவின் உடம்பில் ஒட்டிக்கொள்ள கிட்டத்தட்ட கடவுள் போல சிட்டி எடுக்கின்ற அவதாரம் ஷங்கரின் அட்டகாசமான விஷுவல் ட்ரீட்டுக்கான உதாரணம். தனது தேர்வுக்கு உதவி செய்து மாட்டிக்கொண்ட சிட்டியை யாரென்றே தெரியாது என கூறி தப்பித்து விடுவார் ஐஸ்வர்யா ராய். எனினும் அவருக்கு உதவி செய்யும் பொருட்டு சிட்டி எடுக்கின்ற சிரத்தைகள் டெக்னாலஜியின் அழகான சிதறல்கள். அதையும் தாண்டி மனிதர்களை பற்றி சிட்டி புரிந்து கொள்கின்ற முக்கியமான காட்சியும் அதுதான். அதனைத் தொடர்ந்து வருகின்ற அந்த ரயில் சண்டை காட்சியை வடிவமைத்த விதமும் அதில் ரஜினிகாந்தின் பங்களிப்பும் மிரட்டலாம். தண்ணீருக்குள் விழுந்த பர்ஸை தேடி கண்டுபிடிப்பதில் தொடங்கி ரவுடிகளை புரட்டி எடுத்து விடுப்பது வரை என சிட்டி கதாபாத்திரத்தில் கிட்டத்தட்ட சூப்பர் ஹீரோவாகவே ஜொலித்தார் ரஜினிகாந்த். ரோபோ என்றால் உடனடியாக ரசிகர்களுக்கு பிடித்துவிடும் என்று நினைக்காமல்
அதற்கான பல சுவாரஸ்யமான காட்சிகளை உருவாக்கி சிட்டியை ரசிகர்களுக்கு நெருக்கமாக உணர வைத்தார் ஷங்கர். அதற்கு ரஜினிகாந்தின் மெனக்கடல் அபாரமானது. முதலில் மெஷின் உடல் மொழியில் நடிப்பதற்கு சற்றே சிரமப்பட்டார் ரஜினிகாந்த். பிறகு மெஷின் பாதி, மனித உடல் மொழி பாதி என இரண்டையும் ஒன்றாக சேர்த்து கலவையான உடல் மொழியில் கலக்கினார். முதல் முறையாக ஐஸ்வர்யா ராய் கன்னத்தில் முத்தமிடும் பொழுது, ஏன் எச்ச பண்ற என கேட்கின்ற சிட்டி உணர்வுகள் வந்த பிறகு முத்தத்திற்காக ஐஸ்வர்யா ராயை தேடி செல்லும். இந்த இரு காட்சிகளிலுமே இரண்டு விதமான நடிப்பை வெளிப்படுத்தினார் ரஜினிகாந்த். சிட்டிக்கு அவ்வளவு பயிற்சிகள் கொடுத்தும் அதனால் பெரிய பயன்கள் ஏதும் இல்லை என வசீகரன் ஆத்திரப்படும் காட்சியில் அத்தனை யதார்த்தமாக ஒரு எந்திர மனிதனின் கோபத்தை வெளிக்காட்டினார் ரஜினிகாந்த். அடையப்பா காலத்தில் இருந்தே தனது திரைப்படங்களுக்காக ஐஸ்வர்யா ராயிடம் கால் சீட்டை எதிர்பார்த்திருந்த ரஜினிகாந்திற்கு எந்திரனில் அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தியானது. ரோபோவுக்கே ஒரு பெண்ணின் மீது காதல் வருகிறது என்றால் அந்த பெண் எவ்வளவு அழகாக இருக்க வேண்டும் என்பதன் அடிப்படையிலேயே ஐஸ்வர்யா ராயின் சனா கதாபாத்திரம் உருவாக்கப்பட்டது. படத்தின் தொடக்கத்தில் காதல் ரத்து செய்கின்ற காட்சியில் தொடங்கி வசீகரன் இரண்டு வகையான சிட்டி என 3 ரஜினிகாந்துடன் முக்கியமான காட்சிகளில் தனது இருப்பை அழுத்தமாக வெளிப்படுத்தினார் ஐஸ்வர்யா ராய். குறிப்பாக காதல் அணுக்கள் மற்றும் கிளிமாஞ்சாரோ என 2 பாடல்களிலும் நளினமான நடனத்தை வெளிப்படுத்திய ஐஸ்வர்யா ராய் ஹைடெக் பதுமையாக படம் முழுவதிலும் ஜொலித்தார். கதையின் 2ஆம் பாதியில் சிட்டி வில்லனாக மாறிய பிறகு ஐஸ்வர்யா ராய்க்கும் ரஜினிகாந்திற்குமான காட்சிகள் மிகவும் நுட்பமானவை. முற்றிலும் காதல் போதை தலைக்கேறி சனாவை அடைய துடிக்கின்ற சிட்டிக்கு முன்பு ஒரு பெண்ணாக ஐஸ்வர்யா ராய் தன்னை காட்டிக்கொண்ட விதத்தில் அத்தனை வேறுபாடுகள் தெரியும். கடத்தப்பட்டு வந்த புதிதில் பயந்து பிறகு தந்திரமாக சிட்டியை ஏமாற்ற துணிகின்ற பெண்ணாக ஐஸ்வர்யா ராய் தன்னை காட்டிக்கொண்ட விதம் சுவாரஸ்யமானது. சிட்டியின் குணநலன்களை முற்றிலுமாக மாற்றி முழுக்க முழுக்க கெட்ட குணங்கள் மட்டுமே கொண்ட ரோபோவாக அதனை மாற்றுபவர் புரொஃபசர் போரா. குறிப்பிட்ட இந்த கேரக்டருக்காக பாலிவுட்டில் இருந்து டேனி டேன்சோபாவை அழைத்து வந்தார் இயக்குனர் ஷங்கர். பிற்பகுதியில் ரஜினிதான் வில்லன் என்றாலும் கூட அவரை வில்லத்தனமாக மாற்றுவதற்கு உண்டான அத்தனை தகுதித்தங்களையும் செய்வார் போரா. சிட்டியிடம் முன்னுக்கு பின்னாக பேசி அதனை குழப்பி வசீகரனை கத்தியால் குத்த முற்படுகின்ற காட்சியில் தன்னுடைய வில்லத்தனத்தை அட்டகாசமாக வெளிப்படுத்தினார் டேனி டேன்சோபா. இயக்குனர் ஷங்கரின் பல திரைக்கதைகளுக்கு ஆணி வேராக இருந்தவர் எழுத்தாளர் சுஜாதா. எந்திரன் படத்தின் டைட்டில் கார்டில் வசனம் சுஜாதா என போட்டிருந்தாலும் திரைக்கதையை சுவாரஸ்யமாக உருவாக்கியதில் அவரது பங்கு அதிகம். வழக்கமாக உணர்வு பூர்வமான காட்சிகள் எழுதுவதில் சுஜாதாவுக்கு பெரிய ஆர்வம் இருக்காது. ஆனால் சின்ன சின்ன காட்சிகளில் நக்கல் நையாண்டியை சரியான விதத்தில் புகுத்துவதில் அவர் மாஸ்டர். சிட்டியை முழுவதுமாக உருவாக்கிய பிறகு வசீகரனின் வீட்டிலும் பொது இடங்களிலும் அது செய்கின்ற சேட்டைகள் தமிழ் சினிமாவுக்கு முற்றிலும் புதிதாக இருந்தது. குறிப்பாக விஎம்சி ஹனிபாவும் சிட்டியும் பேசிக்கொள்ளுகின்ற காட்சி ரகளையானது. அந்த காட்சியின் மீட்டரும் அதில் எழுதப்பட்டிருந்த வசனங்களும் அதனை ரஜினிகாந்த் குறிப்பிட்ட உடல் மொழியில் நடித்திருந்த விதமும் அட்டகாசமானது. படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியில் சிட்டி தன்னைத்தானே டிஸ்மேண்டில் செய்து கொள்ளுகின்ற காட்சியில் சுஜாதா எழுதிய வசனங்கள் அத்தனை நக்கரானவை, அதே நேரம் ஆழமானவை. காதல் வந்தால் யாவருக்கும் நட்டு கழன்றுவிடும் என்கின்ற துணியில் சிட்டி தன்னுடைய உடம்பில் இருக்கின்ற ஒவ்வொரு நட்டையும் கழற்றுகின்ற காட்சி சுஜாதாவின் கிளாசிக் டச். எந்திரன் கதையை முன்பே சங்கருடன் சேர்ந்து எழுதிவிட்டார் சுஜாதா. ஆனால் எந்திரன் தொடங்கப்பட்ட காலத்தில்தான் சுஜாதாவின் இறப்பும் நிகழ்ந்தது. பிறகு சுஜாதா எழுதி முடிக்காத சில காட்சிகளின் வசனங்களை வைரமுத்துவின் மகன் மதன் கார்கி எழுதினார். சிவாஜி பாடல்கள் கொடுத்த வெற்றி கழிப்பில் மீண்டும் எந்திரனுக்காக சங்கரும் ஏஆர் ரகுமானும் ஜோடி சேர்ந்தனர். புதிய மனிதா பாடல் தொடங்கி பூம் பூம் ரோபோ, இரும்பிலே ஓர் இருதயம் என எந்திரத்தின் உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற பாடல்களை சிரத்தையுடன் உருவாக்கினார் ஏஆர் ரகுமான். அதிலும் குறிப்பாக ரோபோவுக்கு காதல் வந்தால் அதை எப்படி இசையால் ரசிகர்களுக்கு கடத்த முடியும் என்பதை இரும்பிலே ஓர் இருதயம் பாடலில் செய்து காட்டிய ஏஆர் ரகுமான்
பின்னணி இசையில் தனி உச்சம் தொட்டார். 2 ஆஸ்கர்களை வாங்கிய பிறகு ரஜினிகாந்துடன் இணைந்த AR ரகுமான் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை கச்சிதமாக பூர்த்தி செய்தார். இங்கே கவிஞர் வைரமுத்துவை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். எந்திரன் படத்தில் இடம்பெற்ற புதிய மனிதா, காதல் அணுக்கள், அரிமா அரிமா ஆகிய 3 பாடல்களும் வைரமுத்துவின் மொழி ஆளுமைக்கான உதாரணங்கள். ரஜினி என்கின்ற சூப்பர் ஸ்டார், காதல் உணர்வு தொற்றிக்கொண்ட எந்திரன், உலக பேரழகி ஐஸ்வர்யா ராய் என எல்லா அம்சங்களுக்கும் ஈடுகொடுக்கும் வகையில் வார்த்தைகளை தேடி எடுத்து வடித்திருந்தார் வைரமுத்து. ஆரம்பத்தில் வேறொரு தயாரிப்பு நிறுவனத்துடன் கைகோர்த்து எந்திரன் படத்தை தொடங்கிய ஷங்கருக்கு படப்பிடிப்பின் இடையில் நிதி பிரச்சனை உண்டானது. பிறகு சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் எந்திரன் படத்தை அதிக பொருட்செலவில் தயாரிப்பதற்கு சம்மதித்தார். அதுவரை திரைப்படங்களை வாங்கி வெளியிட்ட சன் பிக்சர்ஸின் முதல் தயாரிப்பாக வெளியான எந்திரன் மிக பெரும் வசூல் வேட்டையை நிகழ்த்தியது. அதுவரை தமிழில் இவ்வளவு பெரிய பொருட்செலவில் ஒரு படத்தை தயாரிக்க இயலுமா என்பது கேள்விக்குறியாகவே இருந்தது. அப்படி தயாரித்தாலும் அந்த படம் வெற்றி அடையுமா என்ற சந்தேகமும் இருந்ததால் எந்திரனின் இமாலய வெற்றி அத்தனை கேள்விகளுக்கும் பதிலாக அமைந்தது. மனிதர்கள் மிக சுயநலமானவர்கள், தங்கள் தேவைக்காக எதையும் நாசப்படுத்தக்கூடியவர்கள் என்ற கருத்தை வலுவாக கூறிய திரைப்படம் எந்திரன். அத்தனை உழைப்பை கொட்டி மக்களுக்கு பயன்படுகின்ற வகையில் ஒரு ரோபோவை உருவாக்குவதும் வசீகரன் என்கின்ற மனிதன்தான். அதே ரோபோவை வைத்து அழிவை உண்டாக்குவதற்கு பிள்ளையார் சுழி போடுவதும் போரா என்கின்ற மனிதன்தான். ஆக ஒரு மனிதன் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் உருவாக்கலாம், அதனை எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். நன்மையை நோக்கி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினால் அது நன்மை பயக்கும், தீமையை எதிர்நோக்கி இயந்திரத்தை உருவாக்கினால் அது அழிவையை உண்டாக்கும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக கொண்டாடப்பட்ட எந்திரன் தமிழ் சினிமாவின் வர்த்தக எல்லைகளை விரிவடையச் செய்த முக்கியமான கமர்ஷியல் சினிமா.